பல்லு போனா சொல்லு போகுமா? இது நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைய காலங்களில் சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது என்னங்க, பல்லு போனா சொல்லு போகுமா அப்படின்னா, நம்முடைய சொல் ரொம்ப தெளிவாக இருக்க காரணம் நம்முடைய பற்கள். அந்த பற்களில் ஒன்று போகுது அப்படின்னா சொல்லு போகுது அப்படின்னா அது பேச்சா, இல்லை வாக்கா, இல்லை வேற என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு சில பேர்லாம் அச்சப்படுவாங்க, ஐயோ பல்லு விழுந்துருச்சே நம்ம சொல்லு போயிருமா. அதே சமயம் ஒரு சில சாமியாடிகளுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், பல்லு போயிருச்சே நமக்கு வாக்கு எதுவும் போகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அதுதான் நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, பல்லு போனா சொல்லு போகும் அப்படிங்கிறது உண்மைதான், அது நடக்கிறது தான். அது எப்படி அப்படின்னா, பற்களோட உதவி இல்லாமல் நாம் தெளிவாக பேச முடியாது. அப்போ பற்கள் அப்படிங்கிறது நமக்கு அவசியமானது, உடலுக்கு ஆரோக்கியமானது. சரிங்க, பல்லு விழுந்துருச்சு. சரி, நீங்கள் சொல்கிறது சாதாரண மனுஷனுக்கு பல்லு போச்சு அப்படின்னா அவங்களால பேச முடியாது, சரியா அந்த சொல் சரியா சென்றடையாது. சரி, சாமியை சுமக்கிற நாம, அருள் வாக்கு சொல்ற நாம பல்லு போச்சு அப்படின்னா நம்ம வாக்க பாதிக்குமா, அருள் வாக்க பாதிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை. ஏன் அப்படின்னா, தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அவர்கள் கடைசி அவருடைய உயிர் போகிற வரைக்கும் அந்த சாமி அவர்கள் உடல்ல நிற்கும். உயிர் பிரியும் தருவாயில கூட அந்த சாமி குருவும் குலை கொடுத்த பின்புதான் அந்த சாமி மாறும். அப்படி இருக்கிற தெய்வம் உடல்ல அனைத்து உறுப்புகளும் செயல் இருந்தாலும் அந்த சாமி இந்த உடல்ல நிற்கும், அந்த சாமி பேசும். இப்ப சாமி வாக்கு சொல்றது அப்படிங்கிறது பல்லு போனா சொல்லு போகும் அப்படிங்கிறது அருள் வாக்குக்கு பொருந்தாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்க, இல்லைங்க நீங்க சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இல்லையே, ஏதாவது உண்மையான நிகழ்வுகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்க எதை வச்சு இப்படி சொல்றீங்க? சாமியை சுமக்கிற உடல் ஆரோக்கியமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த சொல்ற வாக்கு அதுக்கு உதவியா இருக்கிறது பல்லு. அப்ப அந்த பல்லு போச்சு அப்படின்னா அருள் வாக்கு எப்படியும் பாதிக்குமா? அருள் வாக்கு எப்ப பாதிக்கும் அப்படின்னா, அந்த நாவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாவு உடல்ல வர்ற தெய்வம் எங்க நின்று பேசும் அப்படின்னா அந்த நாவுல நின்று பேசும். சொல்லால புரிய வைக்கணும்னு இல்லை, எல்லாருடைய அதனுடைய சைகையும் அதனுடைய தோற்றமும் மனசுல அந்த சாமியாடி நினைக்கிறது அப்படியே பிரதிபலிக்கும். அப்ப அந்த நாவு இருக்கு பாருங்க, அந்த நாக்கு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தா தான் அந்த சாமியாடியோட சொல்லு போகும், அந்த சாமியும் அந்த நாவுல நிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுமே தவிர மற்றபடி பற்களால் அவர்களுடைய அருள் வாக்கு குறையாது அப்படிங்கிறதா நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, வேற என்ன? நீங்க சொல்றது புரியுது, நாவுலதான் சாமி நிக்கும்னு சொல்லுவாங்க, நாக்குல தான் அந்த சாமி அருள் வாக்கு சொல்லும்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் கூட அந்த தெய்வத்தோட சக்தியை நாக்குல சூடத்தை வச்சு அதை அப்படித்தான் அதை வெளிப்படுத்துவாங்க. சரி, இருந்தாலும் வேற ஏதாவது இருக்கா? வேற நம்புற மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எப்படி சொல்றது, இந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகளுக்கு இந்த உடல்ல இருக்கிற அனைத்து உறுப்புகளுமே செயலிழந்தாலும் இந்த சுற்றி இருக்க இயற்கையாக நீராக, நெருப்பாக, காற்றாக, ஆகாயமாக, ஐம்பூதமாக, ஐம்புலனாக அந்த தெய்வம் அந்த சக்தியை ஏதாவது ஒரு வடிவில் உங்களை பிரதிபலிச்சு வெளிப்படுத்துறதா சத்தியமான உண்மை. சரிங்க, என்ன உண்மையான நிகழ்வு? ஒரு சாமியாடி இருக்காரு, அவருக்கு வெற்றிலை போடுற பழக்கம் நிறைய இருக்கு. வெத்தலை ஓட்டு தான் அவர் என்ன பண்ணுவாரு, வாக்கே சொல்லுவார். அப்ப வர்ற சனங்க யார் வந்தாலும் என்னம்மா வெத்தலை வாங்கிட்டு வரலையான்னு கேட்பாரு. வெத்தலைய போடுறதுனால பல வருடங்கள் அந்த அந்த வெத்தலையை உபயோகிக்கிறதுனால ஒரு காலகட்டம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய பற்கள் எல்லாமே ஒரு நாலு பல்லு 5 பல்லு கீழே விழுந்துருது. அப்ப முன்னாடி ஒரு சாமியாடி வர்றாரு, இன்னொரு சாமியாடி வர்றாரு, இவர்கிட்ட வாக்கு கேட்க வர்றாரு. வாக்கு கேட்க வரும்போது, ஐயா நான் கேள்விப்பட்டேன் பல்லு போனா சொல்லு போகும்னு சொல்றாங்க, இது உண்மையாயா? அது சொல்லுங்கிறது சாதாரண சொல்லா, இது அருள் வாக்கா
அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சாமியாடி, உடல்ல சாமி சுமந்த அந்த சாமியாடி சொல்றாரு, ஏப்பா, என் சாமி என் உடலுக்குள்ள நிற்கும் போது அந்த தெய்வத்துக்கு தேவையான சகலத்தையும் இந்த தேகத்தை வச்சு எடுக்குமப்பா. அது நான் போடுற வெத்தலையா இருக்கட்டும், அல்லது நான் குடிக்கிற சுருட்டா இருக்கட்டும், அல்ல அந்த சாமி ஏற்கிற பானமா இருக்கட்டும். அப்ப அந்த தெய்வத்துக்கு தேவையானதை இந்த தேகம் ஒரு சில நேரங்கள் எடுக்கும் போது அந்த சாமி அத பல்லே போனாலும் சொல்லு போகாது. ஏன் அப்படின்னா, அந்த தெய்வம் ஏத்துக்கிற ஒரு விஷயம், விரும்பி ஏத்துக்கிற ஒரு விஷயத்தை தாங்கி இந்த உடம்பு நிற்கும். அதனால நீ இதை போட்டு நீ குழப்பிக்காத. நான் சொல்றேன், வாக்கு சொல்லி வர்றேன். எனக்கு நானும் வெத்தலை போடுற பழக்கனால எனக்கு 4-5 பல்லு போச்சு. ஆனா முன்ன விட வாக்கு இப்ப எனக்கு ரொம்ப தெளிவா வருதப்பா, மக்களுக்கு பலிதமாகுது. குழப்பாதரா, பல்லு போனா சொல்லு போகுங்கிறது சாதாரண பேச்சுதான், வாக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நடந்த நிகழ்வை வச்சு அந்த சாமியாடி அவரை தெரியப்படுத்துறாரு. அப்ப இந்த பதிவுல இது மாதிரி யாருக்காவது ஒரு சில குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா குழப்பம் அடைய வேணாம். பல்லு போனா சொல்லு போறதுங்கிறது வாக்கு அல்ல. தெய்வம் அனைத்து உறுப்புகளிலும் நீக்கமர நிறைஞ்சு நிற்கும். பேசவே இல்லாட்டினாலும் அந்த சாமி கொடுக்கிற ஆச்சார விபூதியில அந்த சாமி என்ன சொல்லுதோ அது அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம். அதனால பல்லு போனா சொல்லு போகும் அப்படிங்கிற விஷயங்களை சாமியாரி பெருமக்கள் அவர்கள் இதை பற்றி கவலை கொள்ளாம உடல் ஆரோக்கியமா இருக்கணும். உண்மை, நாம சாமி போடுது வெத்தலை போடுதுன்னு நாம போடுறது கூட ஒரு அளவா இருக்கணும். அது அளவுக்கு மீறினால் அமுதம் நெஞ்சு நம்மளை பாதிக்கத்தான் செய்யும். அப்ப தெய்வத்துக்காக ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நேரங்கள் அருள் நிக்குதா நாம எடுக்கலாம், மற்ற நேரங்கள்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம உடம்ப நாம பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இது மாதிரியான ஒரு இழப்பு நமக்கு ஏற்படத்தான் செய்யும். ஆனா இருந்தாலும் பல்லு போனா சொல்லு போகும் அப்படிங்கிறது அருள் வாக்குக்கு பொருந்தாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.